ஹாய் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன சமையல் அப்படிங்கிறத நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். தெரிகிறதா? ஆமா மக்களே! இன்னைக்கு நம்ம வீட்ல நண்டு வாங்கியிருக்கோம். நண்டு குழம்பு தான் வைக்க போறோம். நம்ம நண்டு குழம்பு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நண்டு குழம்புக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே வந்து எடுத்து வச்சிருக்கேன். நண்டை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுட்டேன். அடுப்பு பற்ற வச்சுட்டு சட்டிய அடுப்பில வச்சு பாத்திரம் நல்லா காஞ்சதுக்கப்புறமா எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறணும். நம்ம வந்துட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. நண்டு வந்துட்டு சூடு வெயில் டயத்தில் நண்டு நம்ம சாப்பிடும்போது சூடு வந்துட்டு கிளப்பும். அதுக்காக கூலிங்கான ஐட்டம் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய், வெந்தயம் சேர்த்துக்கலாம். முருங்கை இலை இருந்தாலும் முருங்கைக்கீரை வந்துட்டு சேர்த்துக்கலாம். என்கிட்ட முருங்கைக்கீரை இல்லை, அதனால் நான் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு வெந்தயம் சேர்த்துருக்கேன். வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். நண்டு குழம்பு வைக்கிறதுக்கு எப்போவுமே வெங்காயம், தக்காளி அதிகமாக சேர்த்துக்கிட்டோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். குழம்பா இருந்தாலும் கிரேவியாக இருந்தாலும் நல்லா திக்னஸாக இருக்கும். இப்போது வெங்காயம் வதங்கிருச்சு, தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி சேர்த்துட்டு தக்காளி வதங்குறதுக்காக 2 கல் உப்பு எடுத்து போட்டோம் அப்படின்னா அது நல்லா வதங்கி மசிஞ்சு வந்துடும். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் வந்துட்டு சேர்க்கக்கூடாது. இஞ்சி பூண்டு எல்லாமே அரைச்சி தான் சேர்க்கணும் நண்டு குழம்புக்கு. அப்போ தான் வந்துட்டு அது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு கூட நான் என்னென்ன மசாலா வந்துட்டு சேர்த்து அரைக்கிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். நண்டு குழம்புக்கு இந்த வாட்டிக்கு வந்துட்டு நீங்கள் அரைச்சி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. 2 கட்டி பூண்டு தோல் உரிக்காமல் எடுத்து கழுவிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, வெங்காயம் பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம்னா ஒரு 5, 6 வெங்காயம் போதும். பெரிய வெங்காயம் எடுத்தோம்னா பாதி வெங்காயம், அப்படி இல்லைன்னா ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூட வந்துட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவு ஜீரகம், டீஸ்பூன் தான், டேபிள் ஸ்பூன் கிடையாது. 3 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு இது கூட மிளகு வந்துட்டு ஒரு 1 1/2 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம அளவுக்கு ஏற்ற மாட்டிக்கு சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் மிக்சியில். இப்போ வந்துட்டு நம்ம அரைச்ச மசாலாவை நம்ம வெங்காயம், தக்காளி கூட சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நண்டை சேர்த்துடணும். நண்டை சேர்த்து நம்ம வதக்கும் போது அந்த நம்ம அரைச்சோம் பார்த்தீங்களா மசாலா, அந்த மசாலாவும் இந்த நண்டும் சேர்ந்து வதங்கும் போது கமன்னு ஒரு வாசனை வரும். அப்போ தான் வந்துட்டு நம்ம நண்டு சமைக்கிற ஃபீலிங் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு வரும். சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நண்டில் எல்லா பக்கமும் படுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம், ரொம்ப நேரம்லாம் தேவையில்ல, ஒரு 2 நிமிஷம் தட்டு போட்டு மூடி அப்படியே வச்சிடணும். அந்த எண்ணெய் அந்த மசாலாலாம் வதங்குறதுக்கு. அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா வந்துட்டு சேர்க்க போகிறோம். கரம் மசாலா தூள் வந்துட்டு 1 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 2 மசாலா. இப்போ நான் 2 தடவை 2 கலராக தெரியுதா உங்களுக்கு? அது 2மே வந்துட்டு வீட்டில் அரைச்ச மசாலா பொடி தான். ஃபஸ்ட்டு போட்டது காலியாகிற ஸ்டேஜில் இருக்குது. செகண்ட் போட்டது இப்போ அரைச்சது, நேற்று அரைச்சது. அதனால் வந்துட்டு 2 இதுவாக உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு சொன்னேன். 2 மசாலாவுமே வீட்டில் அரைச்ச மசாலா தான். அது பழைய மிளகாப்பொடி, இது புது மிளகாப்பொடி, அவ்வளோதான். மசாலா சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கிளறி விட்டு இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்துட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு நண்டு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கிட்டேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். தண்ணி வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ சேர்த்துக்கலாம். நண்டு குழம்பு கொஞ்சம் திக்காக வச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போது தட்டு போட்டு மூடி வச்சு நல்லா கொதிச்சிருச்சு. குழம்பு கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு புளி சேர்க்கணும். புளி வந்துட்டு அதிகமாகலாம் சேர்க்கக்கூடாது. புளி கம்மியாக தான் சேர்க்கணும். ஒரு புளி சொல்லையில் பாதி அளவு இருந்தாலே போதும். அது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி நம்ம கொஞ்சமாக சேர்த்தோம், புளி கொஞ்சமாக சேர்த்தோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே சூப்பராக இருக்கும். ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது, கம்மியாக சேர்க்கணும். கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு, காரம்லாம் செக் பண்ணி பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நண்டு குழம்பு நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு இது வந்துட்டு நம்ம தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றணும். தேங்காய் அரைச்சி ஊற்றினோம்னா தான் இன்னும் நல்லா திக்னஸ்னால் நல்லாயிருக்கும். இல்லைன்னா இந்த மாட்டிக்க கொஞ்சம் தண்ணி மாட்டிக்க அதான் இருக்கும். இப்போ வந்து தேங்காய் வந்து அரைச்சிக்கலாம். மிக்ஸி என்ன எப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க. நம்ம இதுக்கு முன்னே மசாலா அரைச்சோம்னா இஞ்சி பூண்டு இதெல்லாம் அதுதான். அதோட அப்படியே வந்துட்டு தேங்காய் வந்து அரைக்க ஆரம்பிச்சிட்டேன். தேங்காய் வந்துட்டு ஒரு தேங்காய்லாம் பாதி தேங்காய் எடுத்துட்டு அதை நல்லா அரைச்சி குழம்புக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தேங்காய் ஊற்றிக்கலாம். அரைச்சிட்டு நம்ம குழம்புல வந்து ஊற்றிட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்புல தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் ரொம்ப நேரம் குழம்பு கொதிக்கக்கூடாது. தேங்காய் ஊற்றி ஜஸ்ட் ஒரு கொதி 2 கொதி அவ்வளோதான். கலன்னு கொதிச்சதுக்கப்புறமா கொத்தமல்லி இலையை தூவிட்டு அப்படியே வந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி நல்லா கமகமன்னு வாசனையோடு சூப்பரான நண்டு குழம்பு வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்களும் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, டாட்டா, பாய்.